நம்ம எல்லாரும் நம்ம லைஃப் டைம்ல கண்டிப்பா இந்த கருவேப்பிலைய பார்த்து ஒரு விஷயம் நினைச்சிருப்போம். அது என்னன்னா, யாருக்காக இது யாருக்காக இந்த கருவேப்பிலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. பேசுவாங்க என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும் கேளுடா. சாப்பாட்டுல கருவேப்பிலை இல்லாம இருந்தா அது சாப்பாடே இல்ல தெரியுமா? ஏன்? கருவேப்பிலை நம்ம சமையல்ல வெறும் நாம ஸ்மெல்லுக்காகவோ மணத்துக்காக சேர்க்கறது கிடையாது. ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்காக. அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா, கருவேப்பிலையில அயன், கால்சியம், வைட்டமின் ஏ, பி, சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. அதனாலதான் வயிறு உப்புசம் குறையும், சாப்பாடு சீக்கிரமா ஜீரணமாகும். அது இல்லாம இது ஹேர் ஃபாலை குறைக்கும், சுகர் கண்ட்ரோல், கொலஸ்ட்ரால் பேலன்ஸ் ஆகும், இம்யூனிட்டி பூஸ்டும் ஆகும். ஏன் தாளிக்கும் போது போடுறோம் அப்படிங்கிற போது, எண்ணெயில போடும்போது அந்த கருவேப்பிலையோட அந்த மெடிசினல் ஆயில், அந்த மருத்துவ எண்ணெய் வந்து வெளியே வரும். இதனாலதான் அந்த சாப்பாடு ஹெல்த்தியா மாறுது. அம்மா ஏன் கருவேப்பிலை போடுறாங்கன்னு இப்ப புரியுதா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.